ரீப்ரொடக்ஷனே முதல்ல தப்பு. ரீப்ரொடக்ஷனா குழந்தை பெற்றுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. உன் புள்ள பிறந்து என்ன சாதிக்க போறான்? ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. வந்தானா கஷ்டம் தான் படுவான். ஆம்பளையா பிறந்த ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சின்னு சாவாதி. அப்துல் கலாம் கச்சிருப்பாரா? காமராஜர் கச்சிருப்பாரா? சரி, அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்றீங்க? காமராஜரும் அப்துல் கலாமும் அவங்க வந்து ஒருத்தரோட சஃபரிங்க போக்குனாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களா? சொல்லாம அது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? அப்போ அந்த சஃபரிங் அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போக்குனாங்கல்ல, அவங்க பிறக்கவே இல்லைன்னா இவங்க போக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பைத்தியகாரத்தனமா பேசுறது ஓகே, கான்பிடென்ட்டா பைத்தியகாரத்தனமா பேசிருக்கான். காமராஜர் வந்து யாருடைய சஃபரிங்க போக்குனாரோ அவங்களும் பிறக்கலன்னா காமராஜரும் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற. மனுஷங்கள ஒரு பூமியை வந்து நாஸ்தி ஆயிடுச்சா? நல்லா தானே இருக்கு. அப்ப தப்பி சாப்பிட்டு செத்து போயிரு. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? உங்க பார்த்தா வரவாமா வரமா ஃப்ரிட்ஜ்ல ஒன்று வச்சு எடுத்துன்னு போறேன். என்ன பண்றது? சில்லுன்னு ஆயிடுச்சா? சில்லுன்னு ஆயிடுச்சு. கர்மம் முடிச்சவன போய் துறடா. இந்த முடிச்ச நாயக ஜட்டி போடலையா? ஐயோ தங்கமே, வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே, தெரியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ, மைக் செட்டுக்கார பொண்டாட்டிய கூப்பிட்டு இருட்டுக்குள்ள போறானே, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவேடா. போட போட. என்னடா சாணிக்கு நீ வச்சியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. சொல்ல சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். என்ன ஆழத்தையே காணா. நீங்க பேசுற வயசு நம்ம வீரப்பன் வயசு பார்க்கலாம். அவரோட வயசு அதாவது என்னுடைய நாட்டு மக்கள் சகோதர சகோதரி செல்லாட்டோம்னா குசு போட நல்லா இருக்கும். எட்டவே கோபப்பட்டு அடிக்க தம்பி, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ராக்கெட் எல்லாம் விட்டு இருக்காய். தேங்காய் மண்டைய புலந்துரும் பாத்துக்கோ. தேங்காயை வச்சு அடிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. பாத்துக்கப்பா, மரியாதை இல்லப்பா உனக்கு. என்ன பண்றாங்க பாருங்க எல்லாருமே. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சொல்லடைக்கு எனக்கு தான் முத பரிசு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே, உங்களுக்கு தெரியாதா? அது அலைகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு எதுக்கு? இந்த கமெண்ட்டை பாருங்க. சூப்பர் ஃபிகர். அப்படியா? அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா. ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிட்டி. கீழிபுத்தூரை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பா போட்டுறேன் உனக்காண்டி. பயோல சோஷின்ஷா மார்க் எமோஜி வேற வச்சுக்கிட்டு இருப்பேன். டேய், அந்த ஜப்பான்ல கார் ஓட்ட தெரியாதவன் கார்ல ஓட்டுற ஸ்டிக்கர் தான். இந்த ஒரு ஆப் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்னு மட்டும் நீங்க கண்டுபிடிக்கிறது இல்லாம அவங்களுக்கு இமிடியேட்டா நீங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அமைச்சு பேசவே ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது தாங்கள் செய்த வேலை என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. நீ மூடு, உனக்கு தெரியுதுல, நான் மாமா தான் பார்த்தேன்னு. அப்படியே நோன்ற. ஏய், அவன் செத்துட்டான்டா.
அங்க யாரா காரை பார்க் பண்ணது? ஸ்டார்ட் பண்ணி கியர் போட சொன்னாங்க. நான் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Why are there children playing in the road? God damn. மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா. வாட்டா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அந்த மூஞ்ச நல்லா இருக்குமா? பார்க்கலாம். உங்க வண்டியில எப்போதும் இந்த மாதிரி மட்டும் துணியை போடாதீங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு அப்படியே வெளியில தெரியுற மாதிரி. நான் இதை வெறும் வண்டிக்காக மட்டும் சொல்றேன். தத்துவம் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா. என்னப்பா என்ன எந்த முக்கு முக்குற? காலையில போலியா? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அவளை பார்க்கவே முடியல. அவளை போய் பாரு பாரு. பார்த்து சீவுங்க, சேர்த்து சீவிட போறீங்க. ஹாய் காய்ஸ், உங்களுக்கு தலை வலிக்குதா? கழட்டி வச்சிருங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? தனக்கு ரஹாசீனா லல்லாதா, தனக்கு ரஹாசீனா லல்லாதா. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. மணியில குச்சேடி தம் சங்கீர உன்னோட இருக்கணும். டேய், அந்த பொண்ணு மேல என்னடா கோவம்? இவ்வளவு அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கிற? கோயில் வாசல்ல உட்காந்துக்கிற பிச்சைக்காரி மாதிரி. If you don't want to go for the check. Listen, I never did taekwondo, so I don't know. Just Let me just. all right. ஒரே ஒரு கேள்வி. சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன். எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம பாருங்க. எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் கீழ்த்தரமா என்ன பண்ணேன்? ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போனு காது வச்சு பேசலையே. இனி வாழ விட மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? நான் 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை அங்க இருக்கணும். இத்தனை பேர் இருக்கோம்ல. அண்ணன் பிரச்சனை அங்க இருக்கணும். இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலான்டா. வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. குஞ்ச விடுறாடே. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன்.